ஜீவானந்தம். ஸோ நான் ஈரோட்டிலேருந்து வரேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஹேர் ஃபால் இருந்தது. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஹேர் உள்ளே ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் சரி ஓகே ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த கிளினிக் எனக்கு எப்படி தெரியும்னா யூடியூபர் அர்ஜுன் மணிக் அவரோட வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அவருக்கு செம்ம க்ரோத் இருந்தது. ஸோ ஓகே நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இங்கே வந்து நான் கிளினிக் அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏரியாவில் எதுவும் பண்ண முடியாது, ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும், பட் இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஜிஎஃப்சி மூலமாக சரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே நான் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் ட்ரான்ஸ்பிளான்ட் டே 1. ஸோ இங்கே வந்தோடனே நான் இனிஷியலாக ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஸோ எப்படி பண்ண போகிறாங்க, பெயின் இருக்குமா இருக்காது அப்படின்னு நிறைய ஃபியர் இருந்தது. ஸோ நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தேன். ஸோ சொன்னவங்க எல்லாருமே பெயின் இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்துட்டு பெயின் லைட்டாக இருக்க தான் செய்யும். நீங்கள் அனஸ்தீஷியா போடும்போது உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும், பட் அந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்து உங்களுக்கு அந்த பெயின் உடனே வந்துட்டு இல்லாமல் போயிடும். பட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்பிளான்ட் அந்த டே ஃபுல்லாகவே வந்து நைட் வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அது மேனேஜபிள் தான், கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு இங்கே உடனே மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ கேரிங் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஏன்னா நான் ஃபேமிலி யாருமே கூட்டிகிட்டு வரல, அப்பா அம்மாவில் ஊரில் தான் இருக்காங்க. ஸோ நான் இங்கே தனியாக தான் வந்தேன். ஸோ சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா ஒரு டவுட் இருந்தது. பட் இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் தென் டே 2 எகைன் வந்துட்டு ரீஃபில் அப்படின்னு சொல்லி ஃபில்லிங் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது டே 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதி கிராஃப்ட் தான் வைப்பாங்க. ஸோ டே 2 வந்துட்டு உங்களுக்கு மீதி இடத்துல ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னோட ஹேர் லைனில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் 10th டே எனக்கு 10th டே ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்களே பாருங்கள், நல்லாவே ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரோத் இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோஸில் அந்தளவுக்கு ஒரு க்ரோத் 10th டே நான் பார்க்கல. பட் எனக்கு நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்லி டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் நல்லபடியாக நான் க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு இப்போ முடிஞ்சிருக்குங்க சார், செகண்ட் டே சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் 10th டே வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா க்ரோத் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? ஃபுல்லாக இப்போ எல்லா இடமே உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பால்னஸே இல்லாமல் இருந்துச்சு, ஃபுல்லாக இல்லாமல் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணதும் உங்களுக்கு நல்லா க்ரோத் தெரியுதுங்களா? நல்லா க்ரோத் தெரியும். ஓகேங்க சார். இப்போ நல்லா தானே இருக்குது சார் உங்களுக்கு? ஓகே தான். டோனர் ஏரியாவில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பெயின் கொஞ்சம் டேஸ் இருக்கும். இப்போ எனக்கு எல்லா பக்கம் இல்லை, லைட்டாக எங்கேயாவது கை வைக்கும்போது மட்டும் அந்த பெயின்னஸ் தெரியுது. பட் ரொம்ப மேனேஜபிள் தான், தாங்க முடியாத பெயின் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மேனேஜபிள் தான். நீங்கள் தைரியமாக நம்பி வந்து பண்ணலாம். ஸோ எந்த ஃபியரும் வேணாம். நான் ரொம்ப பயப்பட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு மேலே வந்துட்டு பண்ணலாமா வேணாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு, ஓகே பண்ணிடுவோம், இதுக்கு மேலே விட்டால் ஃபுல்லாக பால் ஆயிரும், ஸோ நான் பண்ணி ஆகும்னு சொல்லி ஒரு டிசிஷனாக தான் வந்தேன். ஸோ நீங்கள் ஹோப் பண்ணி வந்தேன், அதே மாதிரி அந்த நம்பிக்கையை எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க. ஸோ இன்னொரு 3 to 4 monthsல வந்துட்டு ஒரு நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே.